அஸ்ஸலாமு அலைக்கும். சில பொருளை வாங்கும்போது ஏன்டா இந்த பொருளை வாங்கணும் அப்படின்னு சொல்லி தோணும். சில பொருளை வாங்கும்போது அப்பாடா நல்லபடியாக நம்ம வாங்கிட்டோம், நல்ல வேளை இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி தோணும். காசு ரொம்ப மிச்சப்படுத்தியிருக்கோன்னு கூட சில நேரங்களில் தோணும். மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் கூட பண்ணுவோம், இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இந்த வீடியோவில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஆன்லைனில் வாங்கின பொருளை தான் ஷேர் பண்ண போகிறேன். அது போக இவ்வளோ ஷாப்பிங் பண்ணீங்களேன்னு சில கொஸ்டின்லாம் வந்துருந்துச்சு. அதுக்கான ஆன்சரையும் இதில் பார்க்கலாம். ரெகுலராக நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், இந்த ஆயில் கண்டெய்னரை கிட்டத்தட்ட 3 வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வாங்கும் போதே நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக வெயிட்டாலாம் இருக்காது. ஆனால் ஆயில் கண்டெய்னர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது க்ளீன் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி இந்த ஸ்டீலில் இருக்கிற 2 ஆயில் கண்டெய்னருமே பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் கெப்பாசிட்டி பிடிக்கும். க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா எனக்கு ரொம்பவே பிடிச்ச ப்ராடக்ட். அதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த கிளாஸ் பாட்டில் இருக்கு இல்லையா, இது வந்து தோசைக்கு வந்து எண்ணெய் தடவுறதுக்கு தான் நான் வாங்கினேன். ஆனால் அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. க்ளீன் பண்ணுறதுக்கும் சரி, அது மாதிரி அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆயில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இந்த 2 ஸ்டீல் கண்டெய்னர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஃப்ரிட்ஜுக்காக இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு ஆன்லைன்லேன்னு வாங்கினது இந்த ப்ராடக்ட்டு தான். இது வந்து பார்த்திங்கன்னா வுட்டில் வந்து லிட் இருக்கும், கிளாஸில் வந்து இந்த சேர் இருக்கும். நல்லா ஏர் டைட்டாக இருக்கும். நிறைய நாள் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ரொம்ப பத்தாது. நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலலாம் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ண முடியும். இதில் 3 வந்துச்சு, அதில் 1 உடஞ்சிருச்சு. மற்றதெல்லாம் வந்து நல்லாயிருக்கு. அதை வந்து இஞ்சி, வேறு லெமன் இந்த மாதிரி ஏதாவது போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை வந்து யூஸ் பண்ணலான்னு வச்சுருக்கிறேன். உடையிற யூஸ் பண்ணிக்கலாம்னா அது வரைக்கும் வந்து இந்த கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்குமேனே இந்த மாதிரி வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் போட்டதான் எல்லாமே. கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இதெல்லாம் வந்து நான் அதிகமாக ஸ்டோர் பண்ணுவேன். பச்சை மிளகாய் இது 4க்குமே இந்த கண்டெய்னர் நல்லாயிருக்குமேன்னு நான் வாங்கினேன். இப்போ 1 மந்த்தாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி வெயிட்டாக இல்லை, ஆனால் கருவேப்பிலை, கொத்தமல்லி வைக்கிறதுக்கு ரொம்ப தாராளமாக இருக்குது. எதுக்காக நம்ம வெயிட்டாக வாங்கணும் அப்படின்னா, நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா நல்லா வெயிட்டாக வாங்கலாம். இந்த மாதிரி வைக்கிறதுக்கு நம்ம இந்த குவாலிட்டியில் வாங்கினாலே போதும். ரொம்ப வெயிட்டாக வாங்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டும் அதிகமாகும். அதனால் சொல்கிறேன். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது நல்லா வந்து ஸ்பேஸ் வந்து நல்லா வந்து அதிகமாக பிடிக்காம ரொம்ப கம்மியான இடம் தான் பிடிக்குது. அது மூடி வந்து பிளாஸ்டிக் தான், ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால என்ன வச்சுருக்குறோம் அப்படின்றது நல்லா தெரியுது. நான் முன்னாடி யூஸ் பண்ண அந்த கிளாஸ் பாட்டிலாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கருவேப்பிலை தான் அதில் வைக்க முடியும். பாதியை வந்து கவரில் வச்சு வேறு இடத்துல வச்சுருப்பேன். அது வச்சுருக்கதே சில நேரங்களில் மறந்து கெட்டு போயிடும். இந்த மாதிரி வைக்கும்போது ஒரே இடத்துல கருவேப்பிலை, ஒரே இடத்துல புதினா, கொத்தமல்லின்னு ஒரே இடத்துல இருக்கிறனால அது தெரியுது, இந்த இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக யூஸ் பண்ணிடுறேன். நான் ஏன் மினிமலிஸ்ட்டு டீக்ளட்டரிங் சொல்லிவிட்டு ரொம்ப கம்மியான திங்ஸ் வச்சுருங்கன்னு சொல்லிட்டு நான் ஏன் இந்தளவுக்கு ஷாப்பிங் பண்ணுறேன் அப்படின்ற கொஸ்டின் வந்து வந்திருக்குது. அதுக்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம். நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கனால சில விஷயங்களை வந்து ஸ்பான்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்பான்சருன்னு வரும்போது நான் கண்மூடித்தனமாக எல்லாத்தையுமே ஸ்பான்சர் பண்ண மாட்டேன். எனக்கு பிடிச்சிருந்தது மட்டும்தான் ஸ்பான்சர் பண்ணுவேன். அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் ஸ்பான்சர் பண்ணுவேன். எல்லோரும் நம்மளுக்காக விலை கொடுத்து வாங்குறாங்க இல்லையா, நம்ம சொல்கிறத நம்பி. அதனால் நான் நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் வாங்குவேன். அதே மாதிரி எல்லாமே நான் வாங்குகிற எல்லாமே ஸ்பான்சர் இல்லை. சில விஷயங்கள் எனக்கு பிடிச்சதை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நான் காமிக்கிற எல்லா பொருளுமே இப்போ உங்களுக்கு தேவைப்படும்னு சொல்ல முடியாது. தேவைப்படுறத நம்ம வந்து கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நம்மளுக்கு தேவையா தேவை இல்லையா அப்படி சொல்லிட்டு. ஆனால் நான் சொல்கிற ரிவ்யூ வந்து கரெக்டாக இருக்கும். அதில் ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்றதை கரெக்டாக சொல்வேன். அதை நான் வந்து 100% உறுதியாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நான் கிச்சனுக்கு வந்து ஸ்டீலில் தான் செட் பண்ணியிருக்கேன்றனால ஸ்டீலில் தான் எல்லாம் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த ஸ்டீல் தட்டை வந்து மாற்றணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். நிறைய செராமிக்லலாம் எனக்கு கிஃப்ட் வந்துச்சு. இந்த வீடு பால் காய்ச்சும் போது எல்லாம் உடஞ்சிருச்சு. அதே மாதிரி நிறைய நெளிஞ்சு போனது, அதுக்கப்புறம் கருப்பாக இருக்கிறது, இந்த பிஸ்கட் பண்ணுறேன்னு சொல்லி நிறைய தட்டை கருக்கி வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் நெளிஞ்சது, ரொம்ப பழசாக இருக்கிறது எல்லாத்தையும் டீக்ளரிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் உருப்படியாக இருக்கிறத வச்சுக்கலாம், மற்றதெல்லாம் டீக்ளரிங் பண்ணிடலான்னு சொல்லிட்டு உருப்படியாக வந்து இதை வாங்கினேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக வெயிட்டாக நல்லா இருக்குது. இது வரைக்கும் நம்ம நிறைய நான் லன்ச் மெனு போடும் போதெல்லாம் இந்த 2 பிளேட்டு தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த 2 பிளேட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு, மீன் வச்சு சாப்பிட்றதுக்கு, குழம்பு, சட்னி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த சைடிஷ் கிண்ணமும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பிளேட்டும் ரொம்ப கனமாக நல்லா இருக்குது. கண்டிப்பாக இதை வந்து தாராளமாக வாங்கி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்தால் ஒரு தட்டு, எங்களுக்கு ஒரு தட்டுன்னெலாம் இல்லை, எல்லாருக்கும் இதே தட்டு தான். இது வந்து அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப நெளிஞ்சு போகும், பழசாகும். அதனால அப்பப்போ வந்து
வந்து கொஞ்சம் பழசாயிடுச்சு, நெளிஞ்சிருச்சு, இல்லை ரொம்ப கரைய மாதிரி இருக்குன்னா சேஞ்ச் பண்ணிக்கிறணும். அப்போ தான் பார்க்குறவங்களுக்கு சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். மிக்ஸி எல்லாருக்குமே ரொம்ப நாள் உழைக்கும். அந்த சேர் வந்து அடிக்கடி ரிப்பேர் ஆயிரும். சேர் வந்து யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். அப்போ வந்து எனக்கு தோணுது, எனக்கு ஜோடியாக் மிக்ஸி ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதில் இந்த சின்ன சேர் தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அந்த சேர் மட்டும் கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குன்றனால நான் வந்து இந்த 2 சேர் வாங்கினேன். இது வந்து பொடி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தக்காளி அரைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் மிளகு தூள் அரைக்கிறதுக்கு, கரம் மசாலா அரைக்கிறதுக்குலாம் ரொம்ப ஃபைனாக நல்லா சூப்பராக அரைக்குது. விலை ரொம்ப கம்மி, ரூ. 350 அந்த மாதிரி ரேட்டில் தான் இருந்துச்சு. இதை வந்து பார்த்து வாங்கணும். அதில் 4 புஷ் இருக்கான்னு சொல்லி பார்த்து வாங்கணும். சிலதில் 5, சிலதில் 2லாம் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் சூட் ஆகாது. அதை மட்டும் கவனமாக பார்த்து வாங்கிக்கோங்க. நான் இதில் தான் ஜூஸும் போடுவேன். அதே மாதிரி ஜூஸ் போடுறத விட இந்த மிளகுத்தூள், இந்த ட்ரை மசாலாலாம் அரைப்போம் இல்லையா வீட்டிலேயே, இந்த இட்லி பொடி, இதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. நான்ஸ்டிக் கடாயில் தான் தோசை ஊற்றுறது, அதுக்கப்புறம் மீன் பொரிக்கிறது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா இரும்பு கடாயில் பொரிக்கும் போது எனக்கு அதிகமாக எண்ணெயும் செலவாகிற மாதிரி இருந்துச்சு, அது அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் நான்ஸ்டிக்கில் தான் அதிகமாக குக் பண்ணேன். அதுவுமே வந்து அந்த அந்த செராமிக் அந்த கோட்டிங்லாம் போனதுக்கு பின்னாடி நம்மளுக்கு வந்து அது உடஞ்சி வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி கேஸ்டைன் வந்து வாங்கலான்னு முடிவு பண்ணேன். அந்த கேஸ்டைன் வந்து ஆனால் ரேட் அதிகமாக தெரிஞ்சிச்சு. அப்போ நானாக வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த ராக்குன்ற பிராண்டில் மட்டும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. மற்ற எல்லாத்த விட ரேட்டு, தோசைக்கல், அதுக்கப்புறம் இது எல்லாமே ரொம்ப 600, 700 இந்த மாதிரி இருந்துச்சு. மற்றதுலலாம் ரூ. 1000, 1500 இந்த மாதிரி இருந்துச்சு. ரேட்டை ரொம்ப நாளாக கம்பேர் பண்ணி பார்த்துட்டே இருந்துட்டு இது எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கினேன். வந்துச்சுன்னா நம்மளுக்கு வெயிட்டாக இருக்குன்னா வச்சுக்கலாம், இல்லை ரிட்டர்ன் பண்ணிடலாம் தான் வாங்கினேன். ஆனால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதே மாதிரி எங்கள் ரிலேட்டிவ்க்குமே நிறைய பேருக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுத்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ராக் பிராண்ட்லேயே. அது நல்லாயிருக்கு, கடாய் வாங்கினோன்னா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரை பேனும் வாங்கினேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் தோசைக்கல்லுமே நல்லா பெருசாக நல்லாயிருக்கு. இது எண்ணெய் தடவி வைக்கிறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்கும். ஆனால் எண்ணெய் தடவி வைக்காமல் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில். இப்போயும் லைட்டாக சொல்லிடுறேன். நல்ல ஈரம் இல்லாமல் தொடச்சி வச்சிடணும், இல்லை வெயிலில் காய வச்சு வச்சுருங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து அடிக்கடி துருப்பிடிக்காது. இந்த காஸ்டைன் கடாய் வந்து ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, அந்த மீன், அதுக்கப்புறம் வடை, முறுக்கு இதெல்லாம் போடுறதுக்கு மட்டும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து காய்கறி பொரிக்கிறதுக்கும் இது யூஸ் பண்ணோம்னா எடுத்து கழுவுறதுக்கு கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். நம்ம அடிக்கடி வந்து அதை காய வச்சு மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் ஆயிலில் பொரிக்கிறதுக்கு மட்டும் வச்சிட்டோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். நான் அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ப்ளூ கலர் மூடி போட்டிருக்க இந்த ஸ்டீல் கண்டெய்னரை பற்றி நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா, ஏர் டைட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இது அந்த அளவுக்கு நம்ம கடையில் வாங்குகிற ஸ்டீல் கண்டெய்னர் மாதிரி ரொம்ப வெயிட்டாக இருக்காது. அதே மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டுன்னு சொல்ல முடியாது. நம்ம அந்த ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஓகேவாக இருக்கும். அதே மாதிரி ஏர் டைட்னால் ரொம்ப டைட்டாக இல்லாமல் ஓரளவுக்கு நல்லாவே க்ளோஸ் ஆகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து மற்ற கண்டெய்னரோட ரொம்ப கம்மி. அந்த மூடி வந்து பிளாஸ்டிக்கில் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறனால என்ன இருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியுது. நானும் இதை வந்து ஒரு 2 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம கண்டெய்னருன்றனால அதிகமாக வெயிட் இருக்கணும்னு தேவையில்லை. சமைக்கிற கடாயாக இருந்தால் தான் அதிகமாக வெயிட் இருக்குன்றனால இதை வந்து வாங்கிக்கலாம் தாராளமாக. பால் காய்ச்சறதுக்கு, டீ போடுறதுக்கெலாம் இந்த மாதிரி கண்டெய்னர் வந்து சூஸ் பண்ணி வாங்கினேன். இது நல்ல வெயிட்டாக இருக்குது. மூடியோட வந்துச்சு. ரேட்டுமே வந்து நல்லா கம்மியாக இருந்துச்சு. 400 சம்திங்கில் இருந்துச்சு. ஆனால் இதை வந்து வேறு எதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து மாவெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் அப்படின்னா பெரிய கண்டெய்னரில் வைக்கும் போது ஃப்ரிட்ஜில் அதிகமாக இடம் பிடிக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கும்போது நம்ம அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடிக்கடி புளிக்காது. அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாவு வைக்கிறதுக்கும் இது வந்து நல்லா யூஸாக இருக்கும். டீ, காஃபி வைக்கிறதுக்கு இண்டக்ஷன் அடுப்பு நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அதுக்கு வந்து இது வந்து கரெக்டாக பொருந்தும். இதே நீங்கள் ஸ்டவ்வில் தான் டீ, காஃபிலாம் போடுவீங்கன்னா அதுக்கு வந்து இது சூட் ஆகுது, சுற்றி கரையாகும். இண்டக்ஷன் அடுப்புனா இது நல்லா சூப்பராக வந்து செட் ஆயிரும். ஈஸியாக வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். ஒன்றுக்குள்ளே ஒன்று வைக்கிறதுனால இடமுமே வந்து நம்மளுக்கு அதிகமாக பிடிக்காது. நல்லா வெயிட்டாக இருக்குது. நான் இப்போதைக்கு இதை வந்து டீ போடுறதுக்கு, அதுக்கப்புறம் காஃபி, தயிர் உர ஊற்றுறதுக்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கிச்சனுக்கு வாங்கின பாத்திரத்துலேயே கொஞ்சம் காஸ்ட்லியான திங்ஸ்னால் இந்த ட்ரை ப்ளே கடாய் தான். ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப நாள் சேர்த்து வச்சு வாங்கினது. இதில் கிராஃப்ட்ன்ற பிராண்ட்லேருந்து பெரிய கடாயும், ஐவி பாக்ஸுன்ற பிராண்ட்லேருந்து 2 சின்ன கடாயும் வாங்கினேன். இந்த கிராஃப்ட்ன்ற பிராண்டில் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஆனால் அந்த ஐவி பாக்ஸுன்றது காம்போ வந்துச்சு. கடாயும் இந்த ஃப்ரை பேனும் சேர்ந்து 2க்கும் ஒரே மூடியாக இருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா 3 லிட்டரு, இன்னொன்றில் 2 லிட்டர்னு சொல்லிட்டு வந்துச்சு. ரொம்ப வெயிட்டாக அதே மாதிரி இருக்குது. நான் காஸ்ட்லியாக வாங்கின அந்த கிராஃப்ட் பிராண்டோடதையும் இதோடதும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. அதே மாதிரியே 3 லேயரில் இருக்குது. அதே மாதிரி எல்லா குக்கிங்க்கும், மீன் குழம்பு, அதுக்கப்புறம் சாம்பார், இந்த மாதிரி எல்லா குக்கிங்க்குமே யூஸ் பண்ணியிருக்கிறேன்.
ரொம்ப சூப்பராக இருக்குது. பிரியாணி கூட செஞ்சு பார்த்துருக்குறேன். இந்த ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஐவி பாக்ஸில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம காய்கறி பொரிக்கிறது, பிரியாணி, நெய்ச்சோறு இந்த மாதிரி பிரியாணி எல்லாமே செய்யலாம் அதில். ஆனால் நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணும்போது சுற்றி மஞ்சள் கரையாயிரும். அதை மட்டும் இதில் அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நம்ம கரை இல்லாமல் புதுசாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த அரிசி ட்ரம்மு தான். இது வந்து பார்த்திங்கன்னா 3 கண்டெய்னர் ஒன்றா வந்து வாங்கியிருக்கிறேன். இது வந்து வாங்கும்போது ரூ. 1800 இருந்துச்சு. வாங்கி ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்போவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுதான் கிச்சனுக்கே ஒரு தனி அழகை கொடுக்கும். அடுப்புக்கு கீழே வச்சுருப்பேன். ஒரு இதில் ரேசன் அரிசி, சாப்பாடு அரிசி ஒரு இதில் மளிகை ஜாமான் எல்லாமே இதுக்குள்ளே போட்டு வச்சுருப்பேன். இது இருக்கிறனால இழுத்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. ஃபஸ்ட்டு கீழே ஃபுல்லாக குப்பையாக சேர்த்து வச்சுருந்தேன். இது இருக்கவும் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. நல்லா வெயிட்டாக இருக்கும். ஆனால் இதோட மூடி வந்து தட்டு மாதிரி தான் மூடி வைக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஏர் டைட்டாக இருக்கிறது. எங்கேயும் கொண்டு போக முடியாது. நம்ம வீட்டிலேயே வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எங்கள் வீட்டில் கவுண்டர் டாப் ரொம்ப சின்னதுன்றனால இந்த டேபிள் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு ரூ. 2000 தான் வந்துச்சு இதோட ரேட்டு. இது வந்து நடுவில் இந்த மாதிரி ஸ்டீலில் கம்பி கொடுத்துருப்பாங்க. மேலே வந்து வுட்டில் இருக்கும். மேலே வந்து மிக்சியும் இண்டக்ஷன் அடுப்பும் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப ஸ்டெடியாக இருக்காது, லைட்டாக ஆடும். ஆனால் அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்மளோட கவுண்டர் டாப்பில் இருக்கிற ஸ்பேஸே வந்து எனக்கு மிச்சப்படுத்தி கொடுத்துச்சு. ஆனால் இப்போ இதோட லிங்க்கில் போய் பார்த்தா வேறு மாதிரி தான் இதோட ப்ராடக்ட் ஷோ ஆகுது. அதனால் செக் பண்ணி பார்த்து நான் இருந்துச்சுன்னா அதை கொடுக்குறேன். இல்லை வேறு ஏதாவது இதே மாதிரி ப்ராடக்ட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து லிங்க்கு கீழே டேக் பண்ணுறேன். இது வந்து கம்ப்யூட்டர் டேபிள் தான். கம்ப்யூட்டர் வச்சு நம்ம ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கான டேபிள் தான். நான் வந்து இப்படி வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு வாங்கின ஒரு ப்ராடக்ட்டு தான் இந்த ஸ்டீல் அடுப்பு. ஸ்டீல் அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லா ப்ராண்ட்லேயுமே ரொம்ப நாள் செக் பண்ணி பார்த்துட்டேன். ரொம்ப அதிகமான ரேட் போட்டுருந்துச்சு. இதுதான் ரொம்ப விலை கம்மியாக இருந்துச்சு. வாங்கி இப்போ 1 மந்த்துக்கு முன்னாடி வந்து ஓப்பன் பண்ணும்போது போட்டிருந்தேன். இப்போ வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது அடுப்பு. 2 அடுப்பு யூஸ் பண்ணிவிட்டு 3 அடுப்பு யூஸ் பண்ணுறது இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீட்டுக்கு போடுற இந்த மேட்டு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு அவ்வளோ அழகு கொடுக்குது. துவைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆனால் வாஷிங் மிஷினில் போட முடியாது. ரொம்ப கனமாகவும் இருக்குது. அதே மாதிரி மடக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. கையில் தான் துவைக்கிற மாதிரி இருக்கும். அது ஒன்று மட்டும் தான் கஷ்டம். ஆனால் பார்க்குறதுக்கு வீட்டுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. கண்டிப்பாக வாங்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கிச்சன் வேலையை ரொம்ப எனக்கு பாதியாக கம்மி பண்ணி கொடுக்குறது பார்த்திங்கன்னா இந்த குக்கர் தான். ஸ்டீல் குக்கர் வந்து ஃபஸ்ட்டாக யூஸ் பண்ணது இது தான். லியோ பிராண்ட்லேருந்து இந்த 2 லிட்டர் ஒன்று, 3 லிட்டர் ஒன்று, ரெண்டுக்குமே ஒரே மூடியாக வரும். ரொம்ப குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இண்டக்ஷன் அடுப்புலையும் குக் பண்ணலாம். இண்டக்ஷன் அடுப்பு நான் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அதில் குக் பண்ணுற மாதிரி இருக்கான்னு பார்த்து தான் வாங்குவேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் வந்து கூழ் செய்வேன். காலையில் சாப்பாடு வந்து அதிலேயே வடிக்கிறது எப்படியும் போட்டிருந்தேன். அதுவும் பண்ணுவேன். பயிர் வேக வைக்கிறது எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப காம்பேக்டாக, ரொம்ப சூப்பராக, வெயிட்டாகவும் இருக்குது. ரேட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். இதில் சொல்லியிருந்த ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. கிச்சன் ப்ராடக்ட்டை தான் மெயினாக சூஸ் பண்ணி சொல்லியிருக்கிறேன். மற்ற எல்லா ப்ராடக்ட்டையும் இனி வர போகிற வீடியோக்குள்ளே எது வேணுமோ சொல்லுங்கள், ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனுஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்.